லங்ஸுக்கு போகிற பிளட் ஃப்ளோவும் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகே ஃபைன். அப்போ வென்ட்ரிக்கலில் வந்துட்டு மயக்காடுச்சுனால வென்ட்ரிக்கலில் வந்து பிளட்டை ஓன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதுக்கு கேட்க போகும் இன்னும் 2 வென்ட்ரிக்கல்ஸ்லையும் பிளட்டை ஓன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அது எங்கே போகும்? பிகாஸ் இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி ரிலாக்ஸிங் ஆர் எய்தர் கான்ட்ராக்டிங். அப்போ எங்கே போகும்? ஏட்ரியம் போகும். சரி, லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து கொஞ்சம் பிளட்டை ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அதனால அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணிக்க முடியாது. அது எங்கே போகும்? லங்ஸுக்கு போகும். அதே மாதிரி ரைட் சைடும் அதே மாதிரி கொஞ்சம் தான் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். மீதி ஹோல்ட் பண்ணிக்க முடியும். எங்கே போகும்? வீனஸ் சென்டரில் போய் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் பேத்தோபிசியாலஜி. பேத்தோபிசியாலஜி என்ன நடக்குது? சம் டைப் ஆஃப் பாக்டீரியா ஒரு எனி ஃபாரின் பாடி என்டர் இன்டு தி பாடி. என்டர் ஆனதுக்கப்புறம் மயோகார்டியம்ல ஆல்ரெடி இன்ஃப்ளமேஷன். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன்னால ஆல் 2 chambers, மெயின் chambers ஆஃப் தி ஹார்ட் என்னது? வென்ட்ரிகல்ஸ். அந்த மெயின் 2 chambers ஆஃப் தி ஹார்ட்டோட என்ன அஃபெக்ட் ஆகுது? காம்ப்ளைன்ஸ் அஃபெக்ட் ஆகுது. காம்ப்ளைன்ஸ் ரெஃபர்ஸ் டு போத் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும்போது ஹார்ட்லேருந்து வெளியே போகிற அவுட்புட்டும் நமக்கு ரெடியூஸாக தான் இருக்கும், உள்ள வர அவுட்புட்டும் நமக்கு ரெடியூஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே ரெடியூஸாக இருக்கும்போது யூ ஹேவ் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் வாட்? ரைட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வருமா? லெஃப்ட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வருமா? போத்துமே வரும். ஓகேவா? பிகாஸ் போத் வென்ட்ரிகல்ஸ் ஆர் அஃபெக்டட் அட் தி சேம் டைம். ஓகே, ஏன் இப்படி வந்து ஃபோட்டோ ஆஃப் பண்ணுறீங்க? சரி, ஓகே. ரைட் சைட் ஹார்ட்டில் இருக்கிற ரைட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர்க்கான சிம்டம்ஸ் வரும், லெஃப்ட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர்க்கான சிம்டம்ஸ் வரும். லெஃப்ட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர்க்கான சிம்டம்ஸ் என்னென்ன? கார்டியாக் அவுட்புட் ரெடியூஸாக இருக்குது. ஸோ வாட் ஆர் யூ வில் கெட்? பிரெயினுக்கு ஒரு பிளட் சப்ளை ரெடியூஸாக இருக்குது. ஸோ என்னென்ன கிடைக்கும்? சிம்டம் வரும், ஃபேட்டிக், சேஸு, ஆல் தோஸ். ஓகேவா? எல்லாமே வரும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னால பிளட்டை ஹோல்ட் பண்ணிக்க முடியல. எங்கே போகும்? லெஃப்ட் ஏட்ரியமுக்கு போகும். லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து எங்கே பேக் ஃப்ளோ ஆகும்? லங்ஸுக்குள்ளே பேக் ஃப்ளோ ஆகும். லங்ஸுக்குள்ளே போச்சுன்னா அங்கே என்ன கண்டிஷன் நடக்கும்? கண்டிஷன் என்ன கண்டிஷன் போகும்? பல்மனரி எடிமா ஒரு பல்மனரி கண்டிஷன். ஓகே, பல்மனரி எடிமா ஒரு பல்மனரி கண்டிஷன் சைன் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு அக்கர் ஆகுது அப்படின்னா வாட் சிம்டம் அக்கர் ஆகும்? ஷார்ட்னஸ் ஆஃப் பிளட், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, ஆல் தோஸ் திங்ஸ் வந்து சிம்டம்ஸ் எழுதிடலாமா? அப்படியே ரைட் சைடு வாங்க. ரைட் சைடு வெளியே போகிற பிளட் கம்மியாக இருக்குனாலே லங்ஸுக்கு ஒரு பிளட் கம்மியாக இருக்குது, ரெடியூஸாக தான் இருக்குது. ஓகே, அப்போ ரைட் ஹேண்ட்னால கொஞ்சம் பிளட்டை போட் பண்ணாமல் வெளியே பிளட் என்ன ஆகுது? ரைட் ஏட்ரியம் சாரி டிஸ்ட்ராக்ஷனா ரைட் ஏட்ரியம் போகும். ஓகே, ரைட் ஏட்ரியம் வந்து அம்மா பிளட் எங்கே போகும்? வீனஸ் போச்சுன்னா என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வரும்? ஜூகுலர் வெயினஸ் டிஸ்டிங்ஷன் இருக்கும், ஜூகுலர் வெயினஸ் டிஸ்டிங்ஷன், எக்ஸிட்டிஸ் இருக்கும், எடிமா இருக்கும். ஓகேவா? ஹெப்பாட்டோமெகாலி, ஆல் தோஸ் சிம்டம்ஸ். ஓகேவா? ஸோ மயோகார்டியம்ஸ் பொறுத்தவரை யூ வில் கெட் வாட் சிம்டம்ஸ் யூ வில் கெட்? போத் ரைட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் அண்ட் லெஃப்ட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ். ஓகேவா? ஃபைன். அடுத்தது எட்டியாலஜி பார்த்தாச்சு, பேத்தோஜெனிசிஸ் பார்த்தாச்சு, பேத்தோஜெனிசிஸ் ரைட் சைடில் சிம்டம்ஸ் பார்த்தாச்சு, டயக்னோசிஸ் டயக்னோசிஸ் ஆகும், ஏஜி அப்ரோச், ஹாஸ்பிட்டலைசேஷன், இசிஜி, எக்மோ, பிளட் கல்ச்சர் எடுத்து பார்ப்பாங்க, வாட் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆக்டிவ் அப்படின்னு பார்க்குறது, பிளட் கல்ச்சர் எடுத்து பார்ப்பாங்க, எம்ஆர்ஐ, செஸ்ட் ஹிஸ்டரி, இது எல்லாமே தாண்டி ஒரு டயக்னோசிஸ் டெக்னிக் மயோகார்டியம்ஸில் யூஸ் பண்ணுற டயக்னோசிஸ் டெக்னிக் ஒரு இதுவே நம்ம பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் endomyocardial biopsy. Endomyocardial biopsy. What is endomyocardial biopsy? Endocardial எடுத்து biopsy என்ன first? பயாப்சினா ஏதோ ஒரு விஷயத்தை ஹியூமன் பாடியிலிருந்து எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோபிக் கண்டர் வச்சு அப்சர்வ் பண்ணுறது தான் பயாப்சி. ஓகேவா? ஸோ எண்டோமயோகார்டியல் பயாப்சி அப்படிங்கும்போது மயோகார்டியம்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மசில் எடுத்து டைரக்ட்லி இன்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஆர் ரைட் வென்ட்ரிக்கிள். ஓகேவா? அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிங்களா? பிஃபோர் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர் சிப்ஸ்னால் நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி 4 ஃபோர் சிப்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு கேட்டிக்கல் கூட அட்டாச் ஆகிடும். அது அப்படியே லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ளே விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மசில் நமக்கு ஃபைபர்ஸ் விட்டு எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப் கண்டர் வச்சு அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணும்போது கம் டு நோ ஹவு ஃபார் தி மயோகார்டியம் இஸ் அஃபெக்டட், எவ்வளோ பேடாக அது அஃபெக்ட் ஆகிருக்கு, என்ன
இருக்குமா இல்லையா ஹார்ட்டில் கண்டிப்பாக பெயின் இருக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆன்டி ஆன்ஜின் இருக்குமா ஃபீவர் இருக்குமா பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக பேஷண்ட் ஃபீவர் இருக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ்